நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கப்பி மீன்கள் விலைக்கு வாங்குவேன்னு கனவுல கூட நினைச்சே பார்க்கல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரெட் டெக்ஸிடோ மீன்கள் நம்ம ஏரியாவில் உள்ள ஏதாவது கப்பி செல்லர் கிட்ட அவைலபிளா இருக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். முதல்ல ஒரு செல்லர் என்கிட்ட அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சாம்பிள் வீடியோ கேட்டோம். அவர் அனுப்பின சாம்பிள் வீடியோ இதுதான். இதை பார்க்கும்போது மீன்கள் எல்லாம் ஒயிட்டிஷ் பிங்க் கலர்ல இருந்தது. வால்ல மட்டும் தான் ஃபுல்லா ரெட்டா இருந்துச்சு. பாடி ஃபுல்லாவே ரெட்டிஷ் கலர் இல்ல. ரேட் எவ்வளோன்னு கேட்டா பேர் 90 rupees. ரேட்டு கம்மி தான், ஆனா ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. வேற ஏதாவது செல்லர் கிட்ட நல்ல குவாலிட்டியில ஃபிஷ் இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு செல்லரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைச்சது. அவர்கிட்டயும் சாம்பிள் வீடியோ கேட்ட உடனே அவர் ஒரு சாம்பிள் வீடியோ அனுப்பினாரு. அதை பார்க்கும்போது ஃபீமேல் ஒயிட்டிஷ் பிங்க் கலர்ல இருந்துச்சு. அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். மேல் பாடி ஃபுல்லாவே நல்ல ரெட்டிஷ் டோன்ல இருந்துச்சு. நமக்கு இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இதை எப்படியாவது ஆர்டர் போட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். நான் ஆரம்பத்தில் என்ன நினைச்சேன்னா, இது ஏதோ ஒரு சின்ன பையன் வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வளர்க்குறான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஒரு பேர் என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது 130 rupees சொன்னாங்க. 130 rupees சொன்ன உடனே கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். 120 rupeesக்கு கீழே கம்மி பண்ண சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலரை கான்டாக்ட் பண்ணும்போது வெறும் 90 rupeesக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. இது கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம மற்ற எந்த விஷயத்தினாலும் செலவை பத்தி யோசிக்கலாம், ஆனா ஃபிஷ்ஷோட குவாலிட்டியில மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சரி, நல்ல குவாலிட்டி ஃபிஷ்ஷே வாங்குவோம்னு சொல்லிக்கிட்டு பேர் 120 rupeesக்கு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு 4 பேர் ஆர்டர் போட்டேன். இந்த செல்லர் ஆன்லைன் டெலிவரி பண்றது கிடையாது. நம்ம டைரக்டா போய் பிக் பண்ணணும். இல்லைன்னா அவர் எப்போ ஃப்ரீயோ அப்போ அவர் குறிப்பிட்ட ஏரியால வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டு போவார். அப்போ இந்த செல்லர் என்கிட்ட கேட்டாரு, உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் அட்ரஸ் அனுப்பினேன். அட்ரஸ் அனுப்பின உடனே அவர் என்ன சொன்னார்னா, கம்மிங் சாட்டர்டே நான் உங்க ஏரியால தான் டியூட்டி பார்க்க வர்றேன். அதனால கம்மிங் சாட்டர்டே மார்னிங் என்கிட்ட வந்து இதை கலெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு SBI ATMோட லொக்கேஷனையும் கொடுத்தாரு. அது எங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னபடியே இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை காலையில் அந்த SBI ATM பக்கத்தில் போய் அவரை கால் பண்ணும்போது 5 minutesல வந்துருவேன்னு சொன்னார். சொன்னபடியே வந்து ஃபிஷ்ஷையும் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். வந்தது சின்ன பையனோ காலேஜ் பையனோலாம் கிடையாது. வந்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே வந்து டெலிவர் பண்ணுறாப்ல. சார் நீங்கள் போலீஸா? நான் ஏதோ சின்ன பையன் நினச்சேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் போலீஸ் தான், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆனாப்ல. இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்ககிட்ட வேற என்னென்ன வெரைட்டி எல்லாம் கப்பி மீன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா டீடைல்ஸும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டாப்ல. அவர்கிட்ட என்னென்ன ஃபிஷ் எல்லாம் அவைலபிள் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நீங்க இப்போ வரிசையா ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த செல்லர் அன்பார்ச்சுனேட்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்றது கிடையாது. ஃபிஷ்ஷஸை கொரியர் சென்ட் பண்றது கிடையாது. நேர்ல போய் மட்டும் தான் வாங்க முடியும். சரி, எது எப்படியோ நமக்கு நல்ல குவாலிட்டியான ரெட் டெக்ஸிடோ கப்பீஸ் கிடைச்சாச்சு. இப்போ இதை நம்ம பிரீடிங் விட்டலாம்னு சொல்லிக்கிட்டு வழக்கம் போல டப்பை கிளீன் பண்ணி எடுத்து ஸ்டோன்ஸை வச்சு வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் பண்றதுக்கு ஃபிஷஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சாச்சு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபிஷஸும் செம ஹாப்பி, செல்லரும் செம ஹாப்பி, நானும் செம ஹாப்பி. நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்போம், இந்த மாதிரி மீன் வளர்க்குறவங்க எல்லாம் ஏதோ சின்ன பசங்க வளர்ப்பாங்க, இல்லைனா யாருக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குதோ அவங்க வளர்ப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே நடக்கிறது வேற விஷயமா இருக்குது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸர் அவரோட வீட்டில் வச்சு பலவிதமான கப்பிகளை வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா போதுமான அளவுக்கு நேரம் இருக்காது. ஆனா இது அவருக்கு ஒரு ஹாபி, இது அவருக்கு ஒரு பேஷன். அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செய்யும் போது அவருக்கு டைம் எங்க இருந்தாவது எப்படியாவது அமைஞ்சிருது. உங்களுக்கும் கப்பி வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ரெண்டே விஷயம் தான். ஒன்று, இந்த வீடியோக்கு இப்பவுமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கப்பி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.